வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். 2036 வீடுகள் 2500 கோடி ரூபா ஊழல் சொல்லிட்டு சென்னையில கொரட்டூர்ல ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடுகள், வீட்டுக்கு 1 கோடி எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2000 கோடி அமௌண்ட். இதுல ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த மக்கள் தான் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ நீங்க அதை ப்ராப்பரா செக் பண்ணலையா? இதை செக் பண்ணி உங்களுக்கு தகவல் கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அரசு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தி இந்த மாதிரியான வீடுகள் அபார்ட்மெண்ட் வாங்கும்போது அது என்னென்ன விஷயங்கள் வாங்குறவங்க கவனிக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகளை வகுக்கலாம். இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டர்களை கண்காணிக்கலாம். எதுவுமே இல்லாம ஒரு 2000 குடும்பங்கள் இப்படி தெருவில் இருக்கீங்க. அது சம்பந்தப்பட்டு எத்தனை மக்கள் மன உளைச்சல் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு சேர்த்து வீடு வாங்கியிருப்பாங்க. அது என்னென்ன இடத்து வீடுங்கிறாங்க, கோயில் நிலம் சொல்றாங்க, அப்புறம் மாறுதுங்கிறாங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற அந்த பதிவுத்துறை அலுவலகத்துல இருந்து அனைவருக்கும் இதுல தொடர்பு இருக்கா? இப்படி மக்கள் வாழ்க்கைக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு அவங்க வாங்குறாங்கன்னா அதுலயும் நீங்க மன உளைச்சல் உண்ட பண்ணீங்கன்னா இப்ப எந்த மாதிரி இந்த சமூகத்துல இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க? அப்ப அரசுடைய கண்காணிப்பு இங்க எதுல இருக்கு? அப்ப இந்த அரசு எதுலையுமே கவனம் செலுத்தாதா? அப்ப எப்படிதான் இந்த நாட்டுல மக்கள் வாழறது?